நமஸ்காரம். ஜூன் மாத ராசி பலன்களில் நாம் இப்போ பார்க்கும் ராசி மேசராசி. மேசராசிக்கு மாத ஆரம்பத்திலேயே ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மேசத்திலே ஆட்சி வலுப்படவும், சூரிய பகவான் தனஸ்தானத்திலையும், புதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலையும் புதன் ஆட்சி வலுப்படவும், அதே சமயம் குரு இப்போ பெயர்ச்சி அடைஞ்சு கடகத்தில் உச்ச வலுவோடு இருக்கிற காலகட்டம். அதே சமயம் பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் சனியும் இருக்கிற காலகட்டமாக ஜூன் மாதம் இந்த ஆரம்பமாகுது. இது எந்த மாதிரி பலன்களை தர காத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முதல் வகையாக 12 வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் உச்ச வலுவடையும் குரு பகவான் இந்த மாதம் தான் உங்களுக்கு அந்த குரு பயிற்சி நடந்து உச்ச வலுவடைஞ்சிருக்கார். குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி மற்றும் விரையாதிபதி. அப்போது இவர் சுகஸ்தானத்தில் உங்களுக்கு உச்ச வலுவடைகிறதுனால மேசராசிகர்களுக்கு யாரெல்லாம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்த அனைவருக்குமே உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். அதே சமயம் உங்களுக்கு வரைக்கும் இருந்த விரைய செலவுகள், தேவையான விரயஸ்தானம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. விரைய செலவுகள் குரு பார்வை கிடைக்கிறதுனால விரைய செலவுகள் இனி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதுபோக சூரியனும் பஞ்சமாதிபதி தனஸ்தானத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால பூர்வீக சொத்துல ஏதாச்சும் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட சிலருக்கு இருக்குது. அதுபோக மாணவர்கள் இந்த தடவை நல்ல காலேஜ் சேரணும், உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் சேரணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அவங்களுக்கு மன திருப்திகரமான காலேஜ் கிடச்சி அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜூன் மாதம் பிரகாசமாக இருக்குது. புதனும் இந்த காலகட்டத்தில் ஆட்சி வலுவோடு தான் இருக்கார். அவர் முயற்சி ஸ்தானாதிபதி. அப்போது நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சி அனைத்துமே வெற்றி பெற காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் ஆரம்பமே உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஸோ அனைத்திலும் சுபபலன்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் எதில் கவனமாக இருக்கணும்? கலத்தர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தோட புதனோட மறைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகளோ கருத்து வேறுபாடுகளோ வர வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிகளை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். மற்ற சுபபலன்கள் அனைத்துமே இந்த ஜூன் மாதத்தில் மேசராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு வருடத்திற்கு குரு பகவான் அந்த உச்ச நிலையிலே தான் இருக்க போகிறார் சுக வீட்டில். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு சார்ந்த விஷயத்தில் கூட ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மேசராசிக்கு இருக்குது. இவை அனைத்துமே உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கின்ற திசா புத்திக்கு ஏற்பட்ட போல பலன்களில் முன்ன பின்ன மாற்றங்கள் இருக்கலாமே தவிர, ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் மேசராசிக்காரங்கள் இந்த ஜூன் மாதத்திலிருந்து நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம்.